ஹலோ காய்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? ஹஸ்பண்ட் வந்து நைட்டே சொல்லிட்டாங்க, இன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து ரெடி பண்ணிடு, நான் வந்து பேக் பண்ணி நான் கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து நான் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே, எப்போவும் எந்திரிக்கிறதை விட சீக்கிரமாகவே எந்திரிச்சு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா முதல் நாளே என்ன குழம்பு செய்யணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோன்னா காலையில் எந்திரிச்சு வேலை வந்து அது பாட்டுக்கு ஓடும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன செய்யணும்னு யோசிக்கிறதுலே வந்து டைம் வந்து போயிடும். அதனால் நான் வந்து முன்னாடியே வந்து யோசித்து கருவாடு குழம்பு தான் வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் காலையில் எந்திரிச்ச உடனே கடக்கடன் வேலை ஆரம்பிச்சிட்டேன். எப்போவும் வந்து சின்ன வெங்காயம் வந்து யூஸ் பண்ண மாட்டேன், மீன் குழம்புக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இங்கே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதுனால கருவாட்டு குழம்பு வந்து சின்ன வெங்காயம் போட்டு பண்ணாதான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இந்த வாட்டி நான் சின்ன வெங்காயம் போட்டு கருவாடு குழம்பு மட்டும்தான் பண்ணியிருக்கேன். சிக்கன் மட்டன் கூட வந்து சின்ன வெங்காயத்தில் வைக்கல, ஆனால் கருவாடு குழம்பு வந்து சின்ன வெங்காயத்தில் வச்சாதான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கருவாட்டு குழம்புல வந்து கத்திரிக்காய், வாழைக்காய், அதுக்கப்புறம் வந்து சேனக்கிழங்கு வந்து போன வாரம் மார்க்கெட்டில் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். ஏன்னா பழைய கிழங்கு யூஸ் பண்ணாதான் நான் கறிக்காமல் இருக்கும். அதனால பிளான் பண்ணி தான் வாங்கி வச்சுருந்தேன். ஆமத்து ஸ்டைலில் வந்து கத்திரிக்காய், வாழைக்காய், அதுக்கப்புறம் வந்து சேனக்கிழங்கு, இது மூணையும் போட்டு சூப்பரான கருவாட்டு குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டேன். அதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சுருந்தேன். இந்த மாதிரி காம்பினேஷன் வச்சு சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்கும். நான் எப்போவுமே வந்து பெரிய வெங்காயம் போட்டு தொக்கு மாதிரி செஞ்சு கொடுப்பேன். ஆனால் ஹஸ்பண்ட் வந்து அந்த மாதிரி வேண்டாம், நீ இந்த மாதிரி கத்திரிக்காயெல்லாம் போட்டு இந்த வாட்டி செஞ்சு கொடு அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. ஹஸ்பண்ட் வந்து கத்திரிக்காய் பிடிக்காது, ஆனால் வந்து நேற்று சாப்பிட்டதும் நானே அதிர்ச்சி ஆகிட்டேன் பார்த்துக்கோங்களேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.